அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பேருந்து விபத்துங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா? இன்றைக்கி பார்த்தா தென்காசியில் 2 பஸ்ஸு நேருக்கு நேர் மோதி இருக்குது. 6 பேர் இறந்துருக்காங்க, 45 பேர் படுகாயத்தோடு இருக்காங்கன்னு. இந்தமாரி சம்பவம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பேருந்து விபத்துங்கிறது இப்போ அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ராஜஸ்தானில் பார்த்தா ஒரு பஸ் எரிஞ்சுது, அதில் ஒரு 20க்கும் மேற்பட்ட பேர் எரிஞ்சு விட்டாங்க, செத்து விட்டாங்க ஸ்பாட்லேயே. அதுக்கப்புறம் ஆந்திராவிலேருந்து பெங்களூர் போன பஸ் அது மொபைல் ஃபோனு கீழே இருந்து வெடிச்சு போச்சுங்கிறாங்க, அதனால் எரிஞ்சு போச்சுருந்தாங்க. அதேமாரி இப்போ சவுதி அரேபியாவிலையும் 45 பேர் இறந்துட்டாங்க, என்ன ஆந்திராவிலேருந்து உமரா வந்தவங்க. நான் இந்தமாரி விபத்து நேற்று கூட பார்த்திங்கன்னா கும்பகோணம் தஞ்சாவூர் ரோட்டில் பாபநாசத்துக்கிட்ட 2 ப்ரைவேட்டு பஸ்ஸெலாம் இப்போ அதிவேகத்தில் தான் போகுது. ஏன்னா அவங்களுக்கு டைமிங் புரியுங்களா, முன்னாடி ஒரு கவர்மெண்ட் வண்டி, பின்னாடி ஒரு கவர்மெண்ட் வண்டி வரும், 2 வண்டியும் ஓவர்டேக் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க டீசல் கட்டுப்பாடெலாம் கிடையாது ப்ரைவேட்டில், புரியுங்களா. ப்ரைவேட்டில் ஓடுறதுக்கு வந்தமாரி படிகாசு உண்டு. கவர்மெண்ட் பஸ்ஸில் அது கிடையாது. இருந்தாலும் இல்லாட்டியும் மாத சம்பளம் என்ன, அது கழுத மாரி வேகத்தில் போனாலும் சரி, குதிரை வேகத்தில் போனாலும் சரி, ஆமை வேகத்தில் போனாலும் சரி, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய காசு கிடைச்சிரும். அதனால் ப்ரைவேட்டு பஸ்ஸெலாம் போட்டி போட்டுக்கிட்டு புரிஞ்சுங்களா, கலெக்ஷன் எடுக்கணுங்கிறதுக்காக வேகன்னா கண்மூடித்தனமாக போயிட்டு தான் இருக்குது. ஆனால் உயிரை அவங்க எதையுமே பொருட்படுத்துறதில்ல. உயிரை மயிருக்கு சமன்னு பேருந்து ஓட்டுன்னு நிறைய பேர் இருக்காங்க. அதுன்னு சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா நைட் அடித்த போதை காலைல தெரிஞ்சிருக்காது என்ன, அது என்ன பண்ணும், காலையில் அந்த அரை போதையிலேயே விட்டு எங்கேயாவது மோதி மக்களை இதுமாரி கொண்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஆர்டிஓங்கிறாங்களே அவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. எது இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தால் அப்படி லைசன்ஸ் வாங்கிக்கலாம், அவங்களுக்கு தேவை லஞ்சம் தான், பணத்தை கொடுத்தா போதும். இப்போ தமிழ்நாட்டில் எந்த அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி தான், 90% லஞ்சம். கையை நீட்டாதவனே கிடையாது. எல்லா தொழிலையுமே எந்த தொழில் எடுத்துட்டாலும் சரி தான், புரியுங்களா. கல்லறையிலேருந்து என்ன கருவறை வரைக்கும் லஞ்சம் தான் தமிழ்நாட்டில் லஞ்சம் இல்லாத அதிகாரியே இல்லை. அதில் 1-2 தான் ஏதோ அத்திப்பூத்த மாரி, புரியுது இல்லையா, வாங்க மாட்டாங்க, கொஞ்சம் நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. பாக்கி எல்லாருமே லஞ்ச பையாக தான் அலையுது. இந்த மக்கள்லாம் எப்போ திருந்தணும்னு தெரியல.